அழகிய அழகு அடுத்து வர எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா கல்யாணம் முடிஞ்சு பார்த்திங்க அப்படின்னா சுரேஷையும் அதுக்கப்புறம் சுரேஷோட ஒய்ஃப் அழகுமதியையும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க. வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரப்பே பார்த்திங்க அப்படின்னா 2 பேருமே இந்த மாதிரி வாழ்க்கை ஏன்னா அமைஞ்சிச்சோ, பிடிக்காத ஒருத்தவங்க எதுக்கு இப்படி கல்யாணம் நடக்கணும்னு சொல்லிட்டு 2 பேருமே புலம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து வேணும்னே காரில் வரும்போது பார்த்திங்க அப்படின்னா இந்த பேர் கொஞ்சம் பழசாக இருக்குல்ல சுரேஷ் அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜ் வந்து அழகுமதியை பார்த்து சொல்கிறாங்க. அதெல்லாம் நல்ல பேர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃபும் சொல்கிறாங்க. இந்த மாதிரி பேசிட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாமி கும்பிட்டு உள்ளே போய் அழகுமதியை விளக்கேற்ற சொல்கிறாங்க. அவங்களும் நல்லபடியாக விளக்கேற்றிட்டு அதுக்கப்புறம் வா போய் 2 பேருக்கு பால் பழம் கொடுக்குறாங்க. அப்போ பால் பழத்தில் பார்த்திங்க அப்படின்னா 2 பேருக்கும் பிச்சு பிச்சு தனித்தனியாகவே கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பாலை வந்து சுரேஷ் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் அழகுமதிக்கு கொடுக்குறாங்க. அழகுமதி அதை குடிக்காமே விட்டுட்டாங்க. ஆனால் அதை யாருமே அப்புறம் கண்டுக்கல. அப்புறம் ரூமுக்கு போய் அழகுமதியை ரெஸ்ட் எடுக்க சொல்கிறாங்க. அவங்களும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு ரெஸ்ட் எடுக்கிறாங்க. அப்போ பார்த்திங்க அப்படின்னா சுரேஷ் உள்ளே வந்துட்டு கோவமாக குளிக்க போயிட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் இவங்களும் ஒரு சைடு கண்ணாடியை பார்த்து பார்த்திங்கன்னா ரெஸ்ட்டும் போயிட்டு அழுகுறாங்க. இப்படி கல்யாணம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. கல்யாணம் நடந்ததை பற்றி சுரேஷும் பார்த்திங்க அப்படின்னா குளிச்சுட்டு அதை நினச்சி ரொம்பவே வருத்தப்படுறாரு. இதெல்லாம் சரியாகி இவங்க 2 பேரும் எப்படி சேர்ந்து வாழ போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி நம்ம பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிவிட்டு பாருங்கள்.